எனக்கு ஒரு ரிப்யூட்டடான நிறுவனத்தில் மாதம் மாதம் ஒரு நல்ல சம்பளம் கைக்கு வரக்கூடிய லெவலில் வீட்டில இருந்தே செய்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கோ இல்லை உங்கள் சார்ந்தவங்களுக்கோ இது பயனுள்ளதாக இருக்கும். சொசைட்டியில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல தகவல்களை வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக் மஹேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு 500 பேருக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது அந்த வீடியோவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது. இதுலேயும் ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நேரடியாக நம்மளோட வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகம் கிட்ட கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பதிவு பண்ணுறோம். நம்ம சேனலை ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறதால கிட்டத்தட்ட கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு, படித்த பெண்களுக்கு, யார் யாரெல்லாம் நேரடியாக போய் வேலை செய்ய முடியலையோ அவங்களாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னாலே ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டெஸ்க்டாப் பிசியோ மேண்டேட்டரி. அது இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதையுமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பேசிக்காக அவங்க கொடுத்துருக்கக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்க வேண்டாம். இது கம்பெனியோட டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட். கம்பெனியோட HR தான் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. நாங்களும் சொல்கிறோம், வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்காதீங்க. ஓகே, டெக் மஹேந்திராவில் தமிழில் பேசக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. என்ன போஸ்ட்டில்? கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்ற போஸ்ட்டில் தான். இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பேசிக்கான எலிஜிபிலிட்டி ஒரு டெக்னிக்கலாக வேணும் அப்படின்னு கேட்டால், மினிமம் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல லேப்டாப் அப்படின்றது உங்களுக்கு வேணும். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் i5 ப்ராசஸர், 8GB RAM, Windows 10 OS இருக்கணும். பிராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்றது ஒரு 30 MB/s அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். 30 MBக்கு கீழே இருக்கக்கூடாது. கேண்டிடேட் லேப்டாப்பில் மட்டும்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் BPO வாய்ஸ் இன்பவுண்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலை அட்டன் பண்ணி BPO செக்டாரில் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகே, ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் அப்படின்ற நிறுவனம் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் டெக் மஹேந்திராவில். ஷிஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். ஒரு நாள் வீக் ஆஃப் அப்படின்றதுமே உண்டு. வாரத்தில் 6 நாள் வேலை, 1 நாள் லீவ். ஒரு நாள் லீவ் ஓகே, மற்ற 6 நாள் நான் வேலை செய்யணும். நான் எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 9 மணி நேரம். 8 மணி நேரம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அந்த கம்பெனி கொடுக்கணும். 1 hour அப்படின்றது பிரேக். மொத்தமாக 9 மணி நேரம். ஓகே, அடுத்தது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜாக புரிஞ்சுக்கிற லெவலில், ரீட் பண்ண தெரிஞ்ச அளவில் இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்றது இருந்தாலே போதும். இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே அப்ளை பண்ணலாம். உங்களோட கல்வி தகுதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அதுலேயும் அண்டர் கிராஜுவேட்டோ, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை அண்டர் கிராஜுவேட்டோ இருக்கலாம். 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹11,700 அப்படின்றது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கே டேக் ஹோம் சேலரி, கைக்கு வரக்கூடிய சம்பளமாக கொடுத்துட்றாங்க. ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு BPO செக்டாரில் அப்படின்னா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி அப்படின்றது ₹14,000 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம்? 12th, ITI, பாலிடெக்னிக் டிப்ளமோ, இன்ஜினியரிங், UG டிகிரி, PG டிகிரி, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ஸு, டீச்சிங் படித்தவங்க, PhD முடித்தவங்க, MBA முடித்தவங்க வரைக்குமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 வயது அப்படின்றது முக்கியம். கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்ற போஸ்ட்டில் உங்களுக்கு வருட சம்பளம், நான் மாத சம்பளத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். வருட சம்பளம் அப்படின்றது ₹1,50,000 அப்படின்றது இருக்கும். அதிகபட்சம் ₹1,90,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ESI PF அப்படின்றது பிடிச்சி போக தான் நான் சொன்ன டேக் ஹோம் சேலரி அப்படின்றது மந்த்லி நெட் சேலரியில். ஓகே, ரிக்வயர்ட் ஸ்கில் செட், நேட்டிவிட்டி லாங்குவேஜாக இருக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜில் நல்லா அவங்களுக்கு சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஒரு ஆவரேஜாக தெரிஞ்சாலே போதுமானது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வேலை வாய்ப்பு நிச்சயம். தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் நீங்கள் உங்கள் ஊர், உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை நீங்கள் பண்ணலாம். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஆணோ பெண்ணோ 2 பேருமே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2019 24ஆம் ஆண்டுக்குள்ளே படித்து முடித்து வெளியில் வந்தவங்களாகணும். ஈவன் 2025 பாஸ்ட் அவுட் ஆகவும் நீங்கள் இருக்கலாம்.
நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது இந்த நிறுவனத்தோட HR கொடுத்தது. ஒன்று, உங்களோட இன்ஃபர்மேஷனை அந்த கம்பெனியோ கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் அப்படின்னு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். 2வது, அவங்க ஒரு மீட்டிங் லிங்க் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூக்கு. அந்த மீட்டிங் லிங்க் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மீட்டிங் லிங்க்குள்ளே போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு எப்படி நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ப்ரெசென்ட் ஆவீங்களோ அதே மாதிரி க்ரூம்டாக நீங்கள் மீட்டிங் லிங்க் உள்ள போகணும். ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங்கில், ப்ராப்பர் க்ரூமிங்கோட அப்படி போகும்போது உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு பிறகு தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேசிக் அந்த டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸு, உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட கம்யூனிகேஷன், ஆட்டிடியூட் இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வீட்டில் இருந்தே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, ரிமோட் ஜாப் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே இந்த தகவல்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை போய் பெறுங்க. நிச்சயமாக 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது நிறுவனத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 500 நபரில் நீங்களோ உங்களை சார்ந்த நபரோ யாரோ ஒருத்தவங்களா கூட இருக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு எப்பயாவது எங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிப்யூட்டரான ஜாப் அப்படின்ற மாதிரி வரும். ரெகுலராக ஃபுல் டைம் ஜாப் தான் நம்ம பதிவு பண்ணுவோம், பார்ட் டைம் ஜாபை பதிவு பண்ண மாட்டோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 500 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி நம்மளோட வரலாறு வேலை வாய்ப்பு சேவையகம் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பு பசி தீர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை கடந்த 9 ஆண்டுகளாக பதிவு பண்ணுறோம். நிச்சயமாக தொடர்ந்து பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.